ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கப்பா, ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வரதா இல்லை. உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை, எதுக்காக இந்த வீட்டை விட்டு வா வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மனோகர் இருந்துட்டு, நீ சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்ட, என்ன அர்த்தத்துக்காக நீ இந்த வீட்டில் இருக்க, பார்க்குறவங்களாம் என்ன சொல்ல மாட்டாங்க, பார்க்குறவங்களுக்கு என்னப்பா தெரிய போகுது, நான் இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பிரச்சனை இல்லை, சரி விடுங்க, உங்களுக்கு என்ன இப்போ இந்த வீட்டில் நான் இருக்கிறது தானே பிரச்சனை, சோழனோட மனைவியாக இல்லாமல் இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை, பேசாமல் சோழனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் அண்ணன், இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே, சோழனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இதில் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஓகே தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க, இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏற்கனவே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் வேணான்னு சொல்லிட்டு இவனோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தானே இவனை வேணான்னு சொல்லி நீ டிவோர்ஸ் பண்ண, ஆனால் இப்போ மறுபடியும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. சோழன் மேலே இருந்த கோபத்தில் நான் டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, என்னை விட்டுருங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டுட்ருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன காரியம் பண்ணீங்க, என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு என்னை அந்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டீங்கல்ல, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அப்படி கிடையாது தெரியுமா, எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு மறுப்பு சொல்லாமல் செஞ்சு கொடுக்குறாங்க, நான் வேலைக்கு போனாலும் சொன்னாலையும் சரின்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போனனாலையும் சரி போயிட்டு வாமான்னு சொல்கிறாங்க, ஆனால் பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்கிறாங்க, உங்களை மாதிரி நம்பிக்கை இல்லாமலாம் இவங்க யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் என் மேலே நம்பிக்கையே வைக்கவே இல்லை, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருமா, அப்பாவுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைம்மா, அப்புறம் ஏன்ப்பா நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் லவ் பண்ணிட்டு தான் ஓடி போயிருக்கேன்னு சொல்லி நீங்களாக ஒரு கதையை கட்டி அதை என்னை எல்லா இடத்துலையும் தேடி அசிங்கப்படுத்திருக்கீங்க, மறுபடியும் அந்த இடத்துக்கு வான்னு சொன்னால் என்ன அர்த்தம், சரிப்பா இனிமேல் பழசெல்லாம் பேச வேண்டாம், பழசெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, அதனால் எதுவுமே பேச வேண்டாம், எனக்கு சோழனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீட்டையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பேசாமல் எனக்கு சோழனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, இது வரைக்கும் சோழன் எனக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் தெளிவாக முடிவெடுத்திருக்கேன், நான் கோர்ட்டுக்கு போனது சோழனை வேண்டாம் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் கோர்ட்டுக்கு போனேன், ஏன் அண்ணங்கிட்ட கூட கேளுங்க, அதனால தான் நான் கோர்ட்டுக்கே போனேன், ஆனால் அங்கே போயிட்டு தேவையில்லாமல் அந்த வார்த்தை என் காதில் விழுந்ததுனால தான் அந்த ஒரு கோவத்தில் மட்டும்தான் நான் சோழனை டிவோர்ஸ் பண்ணேன், மற்ற எந்த விஷயத்துக்காகவும் நான் சோழனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, சோழன் கூட ஒன்றா சேர்ந்து வாழ்னா தான் நான் நினச்சிட்டு போனேன், ஆனால் கடைசியில் அங்கே நடந்தது வேறு மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு, சரி விடுங்க, இப்போ நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன், ஏற்கனவே போன தடவை என் கல்யாணம் ஸ்டேஷனில் நடந்துருச்சு, சரியாக நடத்த முடியலன்னு சொல்லி நீங்களும் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களே, இப்போ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, சோழனை எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நீங்கள் அண்ணன் அண்ணி அம்மா அப்பா இந்த வீட்டு ஆளுங்க இப்படி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என் கல்யாணத்தை நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சோழனோட முறைப்படி வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு, அம்மா நான் நல்லா யோசிச்சுதாம்மா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு நல்லதை நினைக்கிறத விட நான் நினைக்கிறது தான் எனக்கு நல்லதாக படுது, சோழனையும் இந்த வீட்டு ஆளுங்களையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கறதாவே இல்லை, தயவு செஞ்சு என்னை சோழன் கூடயே சேர்த்து வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படி பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மருமகளே, யாராலையும் உன்னையும் சோழனையும் பிரிக்கவே முடியாது,
அதனால் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து நானே என் தலைமையில் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தேடி இருந்துட்டு என்ன இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை யார் யாரோ முடிவெடுக்கிறாங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு சோழனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீட்டாளுங்களையும் பிடிச்சிருக்கு. இங்கேருந்து வெளியே வர முடியாதனால தான் நான் உங்ககிட்ட சோழனை மறுபடியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு தான் சொன்னேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டரை எடுத்துகிட்டு வந்து நடேசன் வந்து ஒரு நல்ல நாளை வந்து குறிக்கிறாங்க. வர வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. அதனால் வர வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நிலா உனக்கு ஓகேவாம்மா? எனக்கு ஓகே. உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா? சோலா உனக்கு ஓகேவாடா? ஏன் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி எந்த நல்ல நாளும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முறைக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி சரி எனக்கு வெள்ளிக்கிழமையும் ஓகே தான், நாளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 3 நாள் இருக்குது, அந்த 3 நாளைக்குள்ளே மற்றவன் யாரும் ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், நிலாவும் உறுதியாக இருக்குது, அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நிலாவை உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்களும் முடிவு எடுத்துட்டோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவள் தான் சொல்கிறா இல்லை, அவள் வாழ்க்கையை அவளுக்கு வாழ தெரியும்னு. அதனால் நம்ம எதுவும் பெருசாக பேசிக்க வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கல்யாண வேலையை ஆரம்பிச்சுட்டு சொல்லுங்கள், நாங்கள் கல்யாணத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோஜும் தேனும் கிளம்பி போயிடறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்போதாம்மா போன உசிரே திரும்ப வந்திருக்கு, வேண்டாத தெய்வம் இல்லை, வேண்டாத சாமியும் இல்லை, இப்போ தான் அந்த சாமிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கொடுத்துருக்கு, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு பாண்டிக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சோழன் இருந்துட்டு நிலவை போயிட்டு ஹப் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியும் நிலா, நீ என்னை லவ் பண்ணுவேன்னு, என்னை விட்டு போயிட மாட்டேன்னு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சேன். இப்போ நீ பேசினதில்ல இந்த வார்த்தையெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பேச மாட்டேயான்னு சொல்லி ஏங்கி போயிருந்த, நல்ல வேலை அதே மாதிரி வார்த்தையை நீ பேசிட்ட நிலா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ஹப் பண்ணிக்கிறாங்க. நிலாவும் சோழனை ஏற்றுக்கிறாங்க. விடுங்க சோழன், நம்ம சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.